அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கள்ளிப்பாடி செல்வமதி பேசுறேன். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக நம்மளுடைய காவாலக்குடி கிராமத்துல நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த திரு பாலச்சந்தர் அவர்கள் ஒரு இறப்பு, எதிர்பாராத ஒரு இறப்பு விபத்தின் மூலமா இறந்துட்டாங்க. சோ அவங்களுக்கு நம்மளுடைய பாட்டாளி சொந்தங்கள் நிறைய உதவிகளை மேற்கொண்டீங்க, நிறைய ஆதரவுமே கொடுத்தீங்க. நம்ம ஒரு நாள் இந்த இடத்துக்கு அவங்களுக்கு ஒரு தொகை கொடுக்க வரக்குள்ள இப்ப நம்ம நிக்கிற இந்த வீடு அப்படிங்கிறது ரொம்ப சிதிலம் அடைந்து கிடந்தது. அதாவது இந்த வீடு கட்டிட்டு இருக்கக்குள்ளேயே அவங்க தவறிட்டாங்க. தவறினால நம்ம பார்த்தோம், பார்த்து இந்த தரம் எதுவுமே போடாம வந்தது. சோ அப்ப நான் அக்கா கிட்ட சொன்னேன், நீங்க கவலைப்படாதீங்கக்கா, நீங்க கையில நீங்க கவலைப்படாதீங்கக்கா, நாங்க இந்த வீடை தர போட்டு பூசி கொடுத்து எல்லாமே பண்ணிடுறோம்னு சொல்லியிருந்தோம். அந்த நம்பிக்கையை நிறைவேற்றும் விதமாக கிட்டத்தட்ட ஒரு மாசம் இந்த முழுமையான பணியை முடிஞ்சிருக்கு. கபோர்டு வச்சாச்சு, தர போட்டாச்சு, பூசியாச்சு, எல்லாமே பண்ணிருக்கு. இதுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்த குவைத் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்கள்ட்ட தான் எனக்கு தகவலை சொன்னேன். குவைத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பாட்டாளி உறவுகள் அவங்களால முடிஞ்ச தொகையெல்லாம் கொண்டு திரட்டி நமக்கு அனுப்புறாங்க. அந்த தொகையும் கூடுதலான மதிமாடன் அண்ணன் சென்னையை சார்ந்தவங்க, அவங்க சேலம் நவீன்ராஜ் அண்ணன், அவங்களோட புரிஞ்சு சின்ன சின்ன தொகையிலிருந்து எல்லாத்தையும் நமக்கு கொடுத்து இந்த பணியை வெற்றிகரமா முடிக்கிறதுக்கு நமக்கு பெரும் உதவியா இருந்திருக்கிறாங்க. அக்காவுடைய 2 பொம்பளை பிள்ளைகளும் ஒரு பையனும் இனி இந்த வீட்டுல நிம்மதியா தூங்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை தான் நமக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தியை கொடுத்திருக்கு. உங்களுக்கு திருப்தி தானாக்கா? ரொம்ப திருப்திங்க. கோயிலுக்குள்ள உள்ள நண்பர்களான பாமக எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. என் கூட கட்டணி நீங்க தானே இருக்காங்க, என் பிள்ளைங்களுக்கும் உதவியா இருக்குங்க. அந்த உதவியை மாட்டாங்க. இனிமேல் நீங்க என்னால என் பிள்ளைகளுக்கு உங்களால அவங்க உதவியை செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க. உங்களுக்கு எல்லாருமே உறுதுணையா இருக்கும். உங்களுக்கு எப்படி இந்த வீடை நல்லவங்களை கட்டி ரெடி பண்ணுமோ அதே போல எப்போதுமே இந்த சமுதாயம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். என் மூச்சு இருக்க வரைக்கும் நான் அந்த மறக்க மாட்டேன். எங்க வீட்டுக்காரர் எப்படி இந்த பாமக கட்சியில இருந்து உறுதியா இருந்தாங்களோ, என் மூச்சு என் பிள்ளைங்க மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் சின்னையா, மருத்துவரையா, கோயிலோட அண்ணன், பாட்டாளி கட்சி அண்ணன் யாருமே மறக்க மாட்டேன். என் மூச்சு லாஸ்ட் மூச்சு வன்னியருக்கே தான் போகும். வன்னியர் சம்பந்தம் அதேதான் என் பிள்ளைங்களை வளர்த்து பெரிய லெவலா ஆக்குவேன். சௌமியான்னு பேர் வச்சு அதே பேரு நல்லா நிறுத்தி என் மூச்சு இருக்க வரைக்கும் என் பிள்ளைங்களை ஒரு நல்ல லெவலுக்கு கொடுத்துருவேன். அதுக்கெல்லாம் நீங்க உங்க உதவி வேணும்னு கண்டிப்பா நான் எதிர்பார்க்கறேன். இன்னும் நீங்க செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. நீங்க வரப்பட மாட்டேன். பாமக எப்போது துணையா இருக்கும். அவங்களுடைய ஒரு பெரிய துணையாளராக குறைத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய உறவுகள் இன்னும் நாங்கள் சேர்ந்து பண்ணிருக்காங்க. இன்னும் சின்ன சின்ன வேலைலாம் இருக்குது. அது நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம அதெல்லாம் பினிஷ் பண்ணி தரோம். நிம்மதியா மட்டும் தூங்குங்க, பாதுகாப்போட தூங்குங்க. உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.